இப்போ இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அது எப்படி டெவலப் பண்றது, எப்படி நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை நம்ம வந்து நல்லா வச்சிருக்கிறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 pillars ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு ஒரு புக்ல இருந்தா இந்த ஒரு இதை வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது முதலாவது பில்லரா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா the practice of living consciously. லிவிங் கான்சியஸ்னஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, இந்த பொண்ணோ பையனோ பார்த்தீங்கன்னா கான்சியஸாக இருக்க மாட்டாங்க, எந்த விஷயத்தையுமே சரியாக செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இது ரெண்டு பேரை வந்து எக்ஸாம்பிள் வச்சு பண்ணலாம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஏதோ விடியதா சரி அந்த மாதிரி இருந்திருப்பாரு, ஏதோ வேலை பார்ப்பாங்க, யாரையும் அவரை பற்றியும் அக்கறை பண்ண மாட்டார், இல்லை அவங்க சுற்றி இருக்க அவங்கள பற்றியும் அக்கறை பண்ண மாட்டார். சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அவங்க என்ன நடக்குதோ இதையும் யோசிக்காமல் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது இருக்காமல் இருக்கும். அவங்கள பற்றி அவங்களுக்கே ஒரு எஸ்டீம், அவங்கள பற்றின செல்ஃப் எஸ்டீம் அவங்க இல்லைன்னா அவங்க எப்படி நல்ல ஒரு வேலை பார்ப்பாங்க, நல்ல ஒரு சோசியல் பர்சன் அவங்க இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்கும். ஸோ இது இன்னொரு பர்சன் இருக்கிறார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விடியுது. ஸோ விடியும் போது பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி கடவுளே இந்த நாளை கொடுத்தது நன்றி, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு நான் செய்கிற எல்லா வேலையுமே கரெக்டாக பண்ணி கொடுங்க, அதுக்கு வந்து உதவி செய்யுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப், அவங்களோட ஃபிசிக்கலையும் அவங்க பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. அவங்க சுற்றி இருக்கவங்களையும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கான்சியஸ் எடுத்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளை பற்றி நமக்கே ஒரு ஐடியா இல்லை, நம்மளை பற்றின ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னா மற்றவங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக தான் எஸ்டீம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹையாக வைங்க, உங்களை பற்றி நீங்கள் நல்ல விஷயம் நினைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது பில்லராக இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம செகண்ட் பில்லரை பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பாயிண்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பில்லராக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி அக்செப்டன்ஸே பண்ணிக்கிற மாட்டாங்க. ஸோ அதனால தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குள்ளமாக இருக்கவங்களை ஹைட் ஆகிறதுக்கு, பார்த்தீங்கன்னா ஒளியாக இருக்கவங்களை குண்டாக்குறதுக்கு, குண்டா இருக்கவங்களை ஒளியாக்குறதுக்கு, ஸோ இது மாதிரி முடி விழுந்தவங்க பார்த்தீங்கன்னா முடி வளர்றதுக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சில விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியும், சில விஷயத்தை நம்மளால் மாற்றவே முடியாது. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மாற்ற முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு தான். நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கவங்க ஒளியாகலாம், முடியா இருக்கவங்க குண்டாகலாம், இதெல்லாம் வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மாற்ற முடியாது. இது வந்து ஃபிக்ஸ்டு தான். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் மாற்ற முடியுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றலாம். சில விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னா அதுக்காக முயற்சி பண்ணி அதை வந்து நம்ம ஒத்துக்கிறாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லது கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்ஃப் எஸ்டீமுக்கு அது வந்து பெஸ்ட்டான விஷயம் கிடையாது. இப்போ மூணாவது விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே உதவி செய்யலை, அதனால தான் நான் முன்னேறி வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யாருமே அட்வைஸ் கொடுக்கல, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸையோ இல்லை அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. எந்த விஷயம் நடந்தாலும், அதாவது தப்பே மற்றவங்க மேலே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து நம்ம மேலே தப்பு இருக்குது, நம்ம இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கணும், இல்லை இந்த விஷயத்தை செஞ்சுருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் அது வந்து பண்ணணும். அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் நல்லா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வளர்த்துக்கோங்க. எந்த விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பில்லராக இருக்குது. இப்போ நம்ம நாலாவது பில்லரை பார்க்கலாம். செல்ஃப் அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுய உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை பிலீவ் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த சுய உறுதியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை இதெல்லாம் வந்து எல்லாருமே இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, நீ இப்படி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சில பேர் நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுவாங்க எக்ஸாம்ஸில், இதை வந்து கேட்டு எழுதுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம எழுதுவோம், நம்ம வந்து யார்ட்டையும் கேட்காம எழுதுவோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம உறுதியாக இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன முட்டாளா, அவன் ஃபோனை பார்த்து எழுதி பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்கள் வந்து பார்க்காம எழுதுறன்ற பேரில் ஏன் இப்படி மார்க் வந்து குறைவாக வந்து வாங்குறேன், மார்க் வந்து ஏன் லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா மாறிடுவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் எஸ்டீம்ன்றது ஹையாக இருக்கும். பரவாயில்ல, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம நினைக்கிறத நம்மளுடைய நல்ல விஷயங்கள்ல உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 4th பில்லராக சொல்கிறாரு. ஸோ 5th பில்லராக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா லிவிங் பர்பஸ்ஃபுல்லி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th பில்லராக இருக்குது, த ப்ராக்டிஸ் ஆஃப் லிவிங் பர்பஸ்ஃபுல்லி.
ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா பர்பஸ் வந்து இருக்குது. கடவுள் உண்டாக்குனா பர்பஸாக தான் கடவுள் மனசு வந்து உண்டாக்குறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த பர்பஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பர்பஸை கண்டுபிடிக்காம தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வாழ்றது பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லாக வாங்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம்னு தெரியாது, நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம், என்ன வேலை பார்க்குறோம், ஏன் வேலை பார்க்குறோம் கூட சில பேருக்கு தெரியாது. ஏதோ கடமைக்காக சம்பளம் வரணும், பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை ரன் பண்ணணும், இந்த விஷயத்துக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பண்ணுற எந்த வேலையுமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒரு ஆளுக்கு உதவியாக இருக்குது. அது வந்து யாருக்கோ ஒரு இடத்துல அது பெரிய பயனளிக்குது அப்படின்ற இடத்துல யாருமே ஒர்க் பண்ணுறது கிடையாது. முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்கு எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து எந்த விதத்துலையுமே சரி கிடையாது. நீங்கள் வாழ்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்பஸ் இருக்கணும். நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லாக தான் வாழணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பர்பஸ் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் லிவிங் வித் பர்பஸ்ஃபுல்லி இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th பில்லராக இந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. 6வது விஷயமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, 6வது பில்லராக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பர்சனல் இன்டெகிரிட்டி. த ப்ராக்டிஸ் ஆஃப் பர்சனல் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு நேர்மையான விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து கடைபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, என்ன நீ நேர்மையாக இருக்கா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, நீ ஏன் இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த விதத்துலையுமே நம்மளுடைய நேர்மையை பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த விதத்துலையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதெல்லாம் வந்து எவ்வளோவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு, நீ ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நமக்குன்னு ஒரு நேர்மை இருக்குது, நமக்குன்னு ஒரு செல்ஃபாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரிட்டி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கீப் பண்ணணும். யார் வந்து சொன்னாலுமே சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாலும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாலும், யார் வந்து சொன்னாலுமே அந்த ஒரு இன்டெகிரிட்டியில் மாறக்கூடாது. நல்ல இன்டெகிரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தில் மாறக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை டெவலப் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 விஷயத்தை பார்த்தீங்கன்னா 6 pillars ஆஃப் செல்ஃப் எஸ்டீமை பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ மாதிரி உங்களுக்கு ரீகேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 6 விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 6 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்ம உண்டாக்கும் போதே இந்த 6 விஷயத்தையுமே வச்சு தான் உண்டாக்கியிருக்காரு. இது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கடவுள் வந்து மனுஷன் உண்டாக்கும் போதே ஒரு வேலையை கொடுத்து தான் உண்டாக்கியிருக்கிறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுத்து ஒரு பர்பஸை கொடுத்து தான் உண்டாக்கியிருக்கிறாரு. ஸோ அதனால நம்மளுடைய எல்லார் வாழ்க்கையிலுமே நம்ம பர்பஸ் நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.